எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா.
என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயம் வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயம் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும்
பாடலாக மறவாமல் நினைத்தீரையாங்கிற பாடல். மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே தானையா, இதுவரை உதவினீரே. இயேசு நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானின் சுகமானின் தழும்புகளால் சுகமானின் என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா,
ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரண்டாம் நாளில் சுத்திகரிப்பு கூட்டத்திற்காக வருஷத்தின் கடைசியிலே தேவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். சில நிமிடங்கள் தேவனை நாம் மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துவோம். சொல்லி முடியாத நன்மைகளை நம்முடைய வாழ்விலே தேவன் நமக்கு செய்திருக்கிறார். இந்த வருஷத்தை தொடங்கினோம். 12 மாதங்கள், இந்த 23 நாட்கள் வரையிலும் உடைய கிருபை நம்மை நடத்தி வந்ததற்காக, நம்மை தாங்கினதற்காக, நம்மை போஷித்ததற்காக, நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்ததற்காக எல்லாரும் வாயை திறந்து நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மனதார போற்றுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. அவருடைய கிருபைக்காக எல்லாம் மனதார நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த உம்முடைய எல்லா விதமான ஆச்சரியமான செயல்களுக்காக நன்றி. எங்களை நம்பி இந்த வருஷம் முழுவதும் எங்களை ஜீவனோடு வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனதாரமை துதிக்கிறோம் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை. எல்லாரும் வாயை திறந்து கையை தட்டி பாடுங்க. இயேசுவே, கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால். ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம். உங்க கிருபைதான் ஆண்டவரே. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கினது உங்க கிருபை. ஆமென். பெரியவனாக்கினது உங்க கிருபை. கிருபை ஆமென். கிருபை கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் தேவ கட்டுக்களை அறுத்தது உங்க கிருபை, காயங்களை கட்டினது உங்க கிருபை. அரபனா சந்தரா. எஸ் லார்ட். உங்க கிருபை கிருபை கிருபை. ஓஹோ. கிருபை கிருபை கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால். நல்லா சத்தமா பாடுங்க. ஆண்டவரே, உங்க கிருபைதான் இந்த 12 மாதங்கள், 23 நாட்கள் வரையிலும் எங்களை நடத்தி வந்தது. ஆண்டவரே, எங்களை சுமந்தது. கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை கொடுத்தது உங்க கிருபை, வரங்களை அளித்தது உங்க கிருபை. உங்க கிருபை வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை சொல்லுங்க. கிருபை ஆண்டவரே. Oh, we praise and thank you Lord. கிருபை 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 கிருபை
நிலை நிற்கின்றோ தேவ. நல்ல கையை தட்டி வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே பியூர்லி உங்க கிரேஸ் தான் ஆண்டவரே, உங்க கிருபை தான். ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோ. ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோ. We celebrate. கிருபையை கொண்டாடுகிறோ தேவ, கிருபையை கொண்டாடுகிறோ, கிருபையை கொண்டாடு. ஓ நீர் நல்லவர். கிருபை 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 இயேசுவே, கிருபை கிருபை. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கையை தட்டி ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் செய்ததை நினைத்து சொல்லுங்க. நன்மைகளை ஒரு நாளும். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. இயேசுவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தீங்களப்பா, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் சொல்லுங்க சொல்லுங்க வாயை திறந்து. ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்கு, எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு செம்மை செய்திரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றீ. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றீ. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த ஒவ்வொரு நாளும் நன்மை செய்தீங்க ஆண்டவரே. எங்களை பாதுகாத்தீங்க, எங்களுக்கு ஜீவன் தந்தீங்க, சுகம் தந்தீங்க, எங்களை வாழ வச்சீங்களா ஆண்டவரே. ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை
exalted. உம்மை உயர்த்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. நல்லா கவனிங்க. பேப்பர்ல சில நியூஸ் பார்க்குறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு சில பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, அதுக்கு முழு குடும்பமும் தற்கொலை பண்ணி செத்து போச்சு. 2 குழந்தைகளை சாகடிச்சிட்டு, மனைவியை சாவடிச்சிட்டு அவரும் தூக்கு போட்டு செத்து போயிட்டார். எத்தனையோ விதமான ஒரு டிப்ரெஷன் நிறைந்த உலகம். வாழ வழி தெரியல, சாவுதான் தீர்மானம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம வாழ வைக்க இயேசு கிறிஸ்து போதுமானவரா இருந்தாரு. நம்மை குறையில்லாமல் நடத்தினாரு. மேபி உங்களுக்கு ஒருவேளை வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம். போதுமான அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் விரும்புறதுக்கு அளவுக்கு உங்கள் தேவைக்கு அதிகமாக உங்கள் கையில் சம்பளம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த 12 மாதம் எப்படி தான் நடத்தி வந்தாரோ தெரியல. அதிசயமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார். அதை ரொம்ப அனுபவிச்சு தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. நம்மளை குறைவில்லாமல் நடத்தின அந்த மெய்ப்பரை, பிரதான மெய்ப்பரை நல்லா மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்று குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்று குறைவே இல்லை. நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்று குறைவே இல்லை. சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்று நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறீர், உம் மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறீர், உம் மகிமை விளங்கும்படி. நானேன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, நானேன். எஸ் லார்ட். என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்று குறைவே இல்லை. சொல்லுங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. ஆண்டவரே என் மேய்ப்பர் இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபைகள் பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபைகள் பின்தொடரும். நானேன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, நானே. Oh, we praise Jesus. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்று குறைவே இல்லை. நல்லா மனசாட்சியோடு சொல்லுங்க, ஆண்டவரே என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்று. எதிரியின் கண் முன்னே வெற்றியை தருகிறீர், விருந்து படைக்கின்றீ. எதிரியின் வெற்றியை தருகிறீர், விருந்து படைக்கின்றீ. நான்
நானேன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே நானேன் என் மேய்ப்பர் நீர்தானையா எனக்கென்று இயேசுவே என் மேய்ப்பர் ஆத்துமா தேற்றுகிறீர் ஆவியை பொழிகிறீர் புது உயிர் தருகின்றீர் ஆத்துமா தேற்றுகிறீர் ஆவியை பொழிகிறீர் புது உயிர் தருகின்றீர் நானே என் நாயன் இருக்கையிலே சொல்லுங்க ஆண்டவரே என் நாயன் இருக்கையிலே என் மேய்ப்பர் நீர்தானையா எனக்கென்று நீங்க சொல்லும் போதே உங்க குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார் என் மேய்ப்பர் எனக்கென்று என் மேய்ப்பர் நீர்தானையா மேய்ப்பருக்கு பின்பாக போகிற ஆடுகள் சரியான இடத்தில் மேய்ச்சலை கண்டடைகிறது தாகத்தை தீர்ப்பதற்கான இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார் ஒருவேளை இந்த 12 மாதங்கள் உங்களை நடத்தின அனுபவங்கள் ஒருவேளை மனிதனாய் இருந்தால் பல விதத்தில் நாம் கஷ்டப்பட்டிருப்போம் ஆனால் நம்முடைய தேவனாய் இருப்பார் ஆனால் நம்மை குறைவில்லாமல் நடத்தினார் அதிசயமாய் நடத்தினார் ஆச்சரியமாய் நடத்தினார் ஆகவே வேதம் சொல்லுகிறது சங்கீதக்காரனாகிய தாவீது கடைசி புஸ்தகத்தில் கடைசி வசனம் இப்படி எழுதுகிறார் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக ஆண்டவரே எங்களை இந்த 12 மாதங்கள் 23 நாட்கள் வரையிலும் ஒவ்வொன்றாய் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் அதிசயம் ஆண்டவரே ஆச்சரியமாய் நடத்தினீரே ஹல்லேலூயா உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் துதியும் உமக்கே அல்லேலூயா மகிமை உமக்கே கனமும் உமக்கே அல்லேலூயா உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை கையை தட்டி சொல்லுங்க மனதார ஆண்டவரே மறுபடியும் பாடாமல் யாரை நான் பாடுவேன் இயேசுவின் நாமத்தை சொல்லாமல் பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் உலையான சென்று நின்று எடுத்தீரே உன்னத அனுபவம் தந்திரே உலையான உன்னத அனுபவம் தந்திரே உம்மை பாடாமல் யாரை நான் துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் சொல்லுவோம் எஸ் லார்ட் ஆமென் ஜீவ சுக பலன் தந்து காத்தீரே ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன் ஜீவ சுக காத்தீரே ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன் உம்மை பாடாமல் யாரை நான் கையை தட்டி நல்ல வாயை திறந்து சத்தமா பாடுங்க ஆண்டவரே உம்மை துதிப்பேன் ஒன்றுக்கும் உதவாத என்னையும்
உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை துதிக்காமல் உம்மை பாடாமல் யாரை நான் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி நீ துயரங்களை மகிழ்ச்சியாக, ஆமே, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி நீ துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றி நீ உம்மை பாடாமல், ஓ ஜீசஸ், எங்கள் வாழ்க்கையில் நீ செய்ததை நாங்கள் பாடுகிறோம். உம்மை பாடாமல் உம்மை பாடாமல் யாரை நான் துதிப்பே. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார், நம்ம எதுக்காக பாடணும்? பக்கத்துல கேளுங்க, எதுக்காக நம்ம பாடணும்? இந்த 3 மணி நேரத்தில் 1 மணி நேரம் பாடணுங்க, இல்லைன்னா டைம் ஓடாது. அப்படி இல்லை, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா நான் அவரை பாடுவேன். அப்போ நம்ம செஞ்சதெல்லாம் நம்ம நினைச்சு அவரை பாடல் வழியாக அவரை உயர்த்துறோம். ஆமேன்னு சொல்றீங்களா? முன்னாடி உங்களுக்கு தெரியும்ல, நம்ம முன்னாடி யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. அதெல்லாம் கிராம ஊழியம் செய்ய போகும்போது வழக்கமாக கிறிஸ்தவங்க சொல்ற ஒரு வார்த்தை, பாவிகளே, பேச மாட்டீங்க, மனம் திரும்புங்கள் சொல்லுங்க. அப்போ போய் அந்த இடத்துல சொல்ற அந்த ஜனங்க கேட்குறாங்களா, அவங்களுக்கு கோவம் வரும். எங்க இருந்தா வந்து நம்மளை பாவின்னு சொல்றான் பாரு இவனுங்க. நான் இப்படி சொல்லிடுவேன், நீங்களாம் வெறும் பாவி, நாங்கள் பிரதான பாவியா இருந்தோம், ஆனால் இயேசு எங்களை மன்னித்தார், இன்னைக்கு எங்களை வாழ வச்சிருக்கிறார். அப்போ இன்னைக்கு வந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஆமாவா? ஒரு மோசமான நிலைமை இருந்திருக்குது. ஆனால் நம்மளெல்லாம் மாற்றி ஒழுங்காக கர்த்தர் அழகாக சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். உலகான சேற்றிலிருந்து நம்மை எடுத்து நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி, அல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய பேர் ஐசியூ வார்டில் இருக்கிறாங்க, நிறைய ஹாஸ்பிட்டலில். ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கம் ஏரியாவே போல. கை தட்டலனா திரும்ப ஏதாவது வந்தாலும் வந்துடும். ஆமென். நல்லா வச்சிருக்கிறாரு, துக்கங்களை சந்தோஷமா மாத்தினார். நேற்று யாரோ ஒரு சகோதரி என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, ஐயா, போன வருஷம் நீங்கள் இதே போல் மீட்டிங் வந்தீங்க, எங்கள் வீட்டுக்காரர் குடிக்காரருக்காக இருந்தார், குடிப்பழக்கத்தை விடுதலைக்காக ஜெபம் பண்ண சொன்னேன், இன்னைக்கு அதெல்லாம் குடிக்கல, இப்போ சொந்தமான ஒரு ஆட்டோ வாங்கியிருக்கிறோம். இதெல்லாம் தான் ஆண்டவர் செய்த நன்மையை நம்ம சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ நன்மை செய்ததுக்காக பாடுறோம். அந்த பாடல் எப்படி பாடணுமா? கர்த்தரை நான் கம்பீரமாய் பாடுவேன். இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, ஆனால் சத்தம் கம்பீரமாக வரல. சண்டை போடும்போது வரல சத்தம், அந்த மாதிரி சத்தமாக இப்போ பாட போகிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆவியோடும் பாடணும், கருத்தோடும் பாடணும். எதையோ ஒன்று தெரியாததில் சொல்லிட்டு போகிறதில்ல, நமக்கு செஞ்சதெல்லாம் நம்ம அவருக்கு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆமென். பாடலாமா? கை தட்டி. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் துதியும் உமக்கே, அல்லேலூயா, கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான், நல்லா கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே, உங்களை துதிக்கிறதுக்காக தான் எங்களை உயிரோட வச்சிருக்கீங்க. யாரை நான் துதிப்பேன், ஜீவ சுக பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவ சுக காத்தீரே, ஜீவனுள்ள, உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை பாடாமல் யாரை நான், உலையான சேற்று நின்று எடுத்தீரே,
உன்னத அனுபவம் தந்திரே, உலையான சேற்று நின்று எடுத்திரே. உன்னத தந்திரே, உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல். மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, உம்மை துதிக்காமல். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. துக்கங்களை சந்தோஷமாய், ஆமென், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான், சொல்லுங்க, எஸ் லார்ட். பாடாமல் யாரை நான், பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, பேரின்பமே. அல்லேலூயா. கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பேச்சுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பேச்சுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் நிஜமான, சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். சொல்லுங்க, இயேசு என்னை தெரிந்து கொண்டார், நான் அவரை கண்டுகொண்டேன். ஒரு பொக்கிஷம். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் சொந்தமானார், ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் என் உள்ளத்தில். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார் இயேசு. பாவமெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனா. நல்ல கை தட்டி சொல்லுங்க, He is the Lord Almighty God. ஓ, சர்வ தேசத்துக்கும் சர்வ உலகத்துக்கும் தேவனா இருக்கிறவரே நாம் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களை நம்பி இந்த வருஷம் நீங்க எங்களை உயிரோடு வச்சிருக்கிறதுக்கான நோக்கம் உங்களுடைய புகழ்ச்சிக்காக, உங்களுடைய மகிமைக்காக. இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுக்கட்டும் என்று நீர் எங்களை மேல் வைத்த நம்பிக்கைக்காக நன்றி என்று கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 2025 வரைக்கும் மட்டும் இல்லை, நாங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உங்களையே நாங்கள் போற்றுவோம். ஆண்டவரே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே
பாடுவேன் உயிருள்ள நாளெல்லாம் உமக்காக வாழுவேன் உயிருள்ள சொல்லுங்க நாளெல்லாம் உம்மையே பாடுவேன் உயிருள்ள நாளெல்லாம் உமக்காக வாழுவேன் என் உயிரே உறவே நீர்தானே என் ஏசையா 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 உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவேன் சொல்லுங்க ஆண்டவரே உயிருள்ள ராமாநாமா சாந்தரா எங்களுக்கு நீ செய்த நன்றிகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் பாடுவே கண்ணீரை துடைத்து கரத்தை பிடித்து கலங்காதே என்று சொல்லி என்னை அழைத்தீ கண்ணீரை துடைத்து கரத்தை பிடித்து கலங்காதே என்று சொல்லி என்னை அழைத்தீ என் உயிரே உறவே நீர்தானே என் ஏசையா உயிரே உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவேன் பாடுவேன் உயிருள்ள நாளெல்லாம் உமக்காக வாழுவேன் நாம் தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நமக்கு வழி தெரியாத நேரத்தில் கலங்கி தவித்த வேளையில் எத்தனையோ பேர் நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை கண்ணீரை நமக்கு துடைத்து கவலையை மாற்றி கலங்காதே நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார்ல, அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நம்மளை அவர் கைவிடவே இல்லை. நல்லா கை தட்டி ஆண்டவரே உங்க அன்பு மாறாதது, உம்முடைய இரக்கம் பெரியது, தயவு பெரியது, உம்முடைய செயல்கள் பெரியது ஆண்டவரே. தொடர்ந்து உங்க நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் பாடுகிறது மட்டுமல்ல, முதன் மகிமைக்காக வாழவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்காரலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றைக்கும் இன்றைக்கும் நாம் இந்த இடத்துல கூடி செபிக்கவும், தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை சுத்திகரித்து கொள்ளவும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல ஆராதனைகளுக்காக கர்த்தருக்கு தோத்திரம். நேற்றைக்கு வந்த கொஞ்சம் பேர் இன்னைக்கு வரல, கர்த்தருக்கு தோத்திரம். ஆகவே வந்தவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே நம்முடைய அழைப்பை ஏற்று நேற்றைக்கும் இன்றைக்கும் நம்ம மத்தியில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தின பாஸ்டர் அவர்களுக்கு நம்முடைய துண்டலம் சுவிசேஷ சபையின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தோத்திரம். எப்படியோ நீங்களும் தட்டு தடுமாறி என்ன செஞ்சிட்டீங்க, வந்துட்டீங்க. ஆண்டவர் உங்களையும் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. அருமையான ஜோசுவையா நமக்கு மத்தியில் வந்தது ரொம்ப சந்தோஷமான காரியம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய ஊழியக்காரங்க நம்ம சபையில் வந்து கால் வச்சா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென், ஆமென்.
நாளையிலிருந்து இங்கே சபைக்கு வரும்போதெல்லாம் 2 வீலரில் வர்றவங்க இந்த பக்கத்தில் இடத்த சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் உங்கள் 2 வீலரில் உள்ளே விட்டு நீங்கள் ஆறுதலாக அங்கே வரலாம். இந்த வழியில் விடுறதுனால ஆட்டோவை திருப்ப முடியல, காரை திருப்ப முடியல அப்படின்னு பல கம்ப்ளைண்ட் வருது. ஆகையினால அதுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி நீங்கள் பக்கத்து ஃப்ளாட்டு காலியாக தான் இருக்குது, அது சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். ஆகவே அதில் நீங்கள் விட்டுரும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். 25ஆம் தேதி நீங்கள் வழக்கம் போல் 7:30 மணிக்கு இங்கே கிறிஸ்மஸ் ஆராதனை நடக்கும். ஆகையினால கிறிஸ்மஸ் ஆராதனையில் எல்லாரும் வந்து பங்கு கொள்ள உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம். நேரத்தோடு வந்தால் நம்ம கொஞ்சம் நேரம் பாடி தேவனை ஆராதித்து அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே தொடர்ந்து புது வருட பழைய வருட ஆராதனை 31ஆம் தேதி 9:30 மணிக்கு இங்கே ஆரம்பிக்கும். ஆகவே அதிலும் நீங்கள் உற்சாகத்தோடு வந்து பங்கு கொள்ள உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கை தட்டின அந்த 15 பேருக்கு நன்றி. ஆமென். ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் மாறாதது. பிரைஸ் தி லார்ட். உங்கள் நேற்றுக்கு வராதவங்க இன்றைக்கி வந்தவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். நேற்றுக்கு நான் வரல, இன்றைக்கி நான் வந்திருக்கேன். நல்லா தான் தூக்குங்களே. ஸ்தோத்திரம். நேற்றுக்கு நீங்கள் வந்தீங்களே, பாட்டு பாடினீங்களே, அவர் மறந்துட்டு கை தூக்குறாரு. சரி, குட், ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு முறையாவது 2 முறையாவது உங்கள் சபைகளில் வந்து ஊழியம் செய்ய என்னை அன்போடு நினைத்து அழைப்பித்து கொடுக்கிற அன்பு பாஸ்டர் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்கள் சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் எனக்காக ஜெபிக்கிறீங்கன்னு நம்புகிறேன். பண்ணுறீங்களா? காட் இஸ் குட். ஆமென். சரி, இந்த வருஷத்தை நாம் முடிக்க போகிறோம். நேற்றுக்கு நான் பிரசங்கம் பண்ணேன், சரியா? என்ன டாப்பிக்கில் பேசுகிறேன்னு இப்போ நான் கேட்பேன், சொல்லுவீங்களா? நீங்கள் வாய் அழிஞ்சு போயிட்டு உக்காந்துட்டீங்களே. பேசப்படாமல் இருந்த ஒரு மனிதன் கண்ட 4 சொப்பனங்களும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம உங்களுக்கு சொன்னோம், சரியா? அது என்னன்னு நீங்கள் உங்களுக்கு யூடியூப்பில் அது லைவில் போதா பாஸ்டர்? இல்லை, ஆனால் போடுவீங்க உங்கள் குரூப்பில். சரி, அதுக்கு பிறகு நீங்கள் போய் பார்த்து நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்க. எனக்கு டீ எத்தனை வந்தியாம்மா? எத்தனை வந்துட்டு கொடுக்காம போனால் எப்படி? நம்ம உடம்புல ரத்தம் ஓடுது இல்லையா? டீ தான் ஓடுது. ஆமென். ரொம்ப நல்லா போட்டுக்கிறோம்மா டீ நீ. ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கும் இந்த வருஷத்தின் முடிகிற தருவாயில் இருக்கிறோம், சரியா? நமக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குதுல்ல, அப்புறம் மறுபடியும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்ல போகிறோம். ஆனால் இந்த வருஷத்தில் நம்ம பட்ட பாடுகள், நாம் பட்ட பிரயாசங்களுக்கு ஏதாவது கிடைச்சிச்சா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கலாம். இந்த வருஷத்தில் எனக்கு வர வேண்டியது இன்னும் வரல, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு வசனத்தை வாசித்து வசனத்தின் ஆழத்துக்குள்ளே போகலாம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் அவர் நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்திற்கு தேவன் அல்லவே. அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, இத்தனை ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் சண்டேஸ் வருது, சரியா? இந்த 52 வாரத்தில் நீங்கள் ஊழியம் செஞ்சீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஊழியம் செஞ்சுருக்கீங்க. செஞ்சதினாலும் செய்ய போகிறதினாலும் அவருடைய அன்புக்காக காண்பித்த பிரயாசத்திற்கு பலன் வருகிறது.
அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு செஞ்சீங்க, கொடுத்தீங்க, அவர் எதுவுமே கண்டு கொள்ளலைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. காரணம், அவர் ஒருவனுக்கும் கடனாளி அல்ல. ஆமென். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு. நீங்கள் பாருங்கள், ஒரு ஏழை ஆளுக்கு உங்களால் முடிஞ்ச காசு கொடுத்தீங்களா, அது என்ன ஆண்டவர் கன்சிடர் பண்ணுறாரு? அவருக்கே நீங்கள் கடன் கொடுத்த மாதிரியாம். அது எப்படி சொல்லலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி? அம்பானிக்கே கடன் கொடுத்த மாதிரி சொல்லுங்க. அம்பானி வந்து நம்ம ஊரில் தான் பெருசு, வேர்ல்டுலேயே பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க. ஆமென். அப்போ என்ன, இந்த வருஷத்தில் இந்த நாளின் கூடுகையில் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுக்காக உங்கள் அன்பின் பிரயாசத்தை தொடர்ந்து செய்யுங்கள். ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், இது வரைக்கும் செஞ்சீங்க தெரியும், அப்புறம் என்ன பார்ப்பீன்னு எனக்கு அப்பவே தெரியும். சொல்லுங்கள், தொடர்ந்து செய்யுங்க. கவனிங்க, நம்முடைய அன்பின் பிரயாசத்தை மறப்பதற்கு தேவன் அநீதியுள்ள தேவன் அல்ல, அவர் நீதியை வெளிப்படுத்துகிறவர். உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அவர் அநீதியுள்ள தேவன் அல்லன்ற ஒரு குறிப்பு சொல்கிற மாதிரி இன்னொரு வார்த்தை ஒரு இடத்துல வாசிக்கிறோம். தேவன் பட்சபாதம் உள்ள, சொல்லுங்கள் சத்தமா, அவர் ஒருத்தருக்கு பார்ஷாலிட்டி பண்ணிவிட்டு ஒருத்தரை அப்படியே காலி பண்ணுறவர் இல்லை, அவர் எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறவர். ஆமாம், நான் பல இடங்களில் சாட்சி சொல்லும்போது உங்கள் சபையை சொல்லுவேன், நான் போய் நின்று பிரசங்கம் பண்ணி தீர்க்க தரிசனமாக சொல்கிற சில விஷயங்கள் நடக்கும். அப்படி நடந்ததில் ஒரு சபைக்கு போய் சொன்னேன், தலையிலேருந்து கால் வரைக்கும் வேர்த்து கொட்டுச்சு. அப்போ பிரசங்கத்தில் சொன்ன உங்கள் சபைக்கு ஏசி போட்ட சபையாக மாறும்னு. எத்தனையோ சபைக்கு ஏசி வந்துச்சு, ஆனால் ஒருத்தர் மட்டும் தான் என்னை கூப்பிட்டு அதுக்கு நன்றி கூட்டம் வச்சார். அவர் பேர் பாஸ் ஏஎம் டேவிட்னு ஊர் உலகம் ஃபுல்லாக சொல்லுவேன். லண்டனில் கூட சொன்னேன், ஏன்னா லண்டனுக்கு ஐயா தான் ஒரு பாஸ்டர் அறிமுகப்படுத்தினார். கவனிங்க, இப்போ இந்த ஏசி வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை பேர் வீட்டில் ஏசி இருக்குது? கை தூக்குங்க. இருக்குதுன்னா இப்படி பண்ணி நல்லா தூக்குங்க, கொடுத்தார்ல. இப்போ சில பேர் வீட்டில் ஏசி இல்லை, அவங்களுக்கு மனசு வந்து ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு ஏசி கூட நம்ம போட முடியலல்ல. அதுக்கு 2-3 காரணம் இருக்கும். ஒன்று, வசதி இல்லாத சூழ்நிலை. ரெண்டாவது, அந்த இடத்துல கரண்ட்டு சிங்கிள் ஃபேஸ் இருந்தால் ஏசி போட முடியாது. நானும் அந்த மாதிரி சில ஆண்டுகள்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஒரு ஏசி கூட போட முடியலையே அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அப்படி ஏசி போட முடியலன்னு இருக்கிறவங்கள கூட அவர் நினச்சி சில அற்புதமான செயலை செய்கிறார். ஏசி இருக்கிற வீட்டில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை அடிக்கடி கவனிக்கலாம். கதவை சாத்து. என்னதுங்க? சொல்லுங்கள் சத்தமா. ஏசி பார்த்தீங்களா, வெளியே போதான். ரெண்டாவது சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் ஏசி ஆஃப் பண்ணு, ஃபுல்லாக ஓடுதா, கரண்ட்டு கட்டும் போது தான் வலிக்கும். 15,000 8,000 அப்படி வரும்போது வலிக்கும். இது வீட்டில் ஏசி பயன்படுத்துகிறவங்க வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், எப்படி அவர் இந்த ஏசி இல்லாதவங்களுக்கும் அந்த ஃபீலை பண்ணுறாருன்னா, ஒரு 4 மாதத்துக்கு ஏசி ஆன் பண்ணி விட்டுறாரு. நவம்பர் மாதம் ஆரம்பிக்கிறாருமா, ஏசி போடுறாரு, சாயங்காலத்தில் போடுறாரு 5 மணிக்கு. நம்மளாக இருந்தால் 1 ஹவரில் டக்குன்னு ஆஃப் பண்ணுறோம். அவர் சாயங்காலம் 6 மணிக்கு 5 மணிக்கு தொடங்கிட்டு அடுத்த நாள் விடிய காலையில் 8 மணி வரைக்கும் ஓடுது. எந்த இடத்துல கதவெல்லாம் சாத்தாமல் ஓப்பனாக போட்டு விட்டுறாரு. ஐயோ, நன்றி சொல்லி கை தட்டுங்க. ஆமாவா? நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம், ஈவன் பிப்ரவரி வரைக்கும் வருது. அப்போ அவர் பட்சபாதம் பார்க்காம செய்கிறார்ல. சொல்லுங்கள் பக்கத்தில், அவர் பட்சபாதமே பார்க்க மாட்டார், உங்கள் பிரயாசத்தையும் மறக்க மாட்டார். நல்லா ஆமென் சொல்லுங்க. ரைட். அப்போது தேவனுக்காக பிரயாசப்பட்ட சில அனுபவங்களை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பிரயாசம் நமக்கு என்ன காரியத்தை நடப்பிக்கும் என்பதை தீர்க்க தரிசனமாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிறதை நான் சொல்லி முடித்து நான் வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். ஆமென். ஆனால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். இந்த வருஷம் நீங்கள் ஆண்டவருக்காக, அப்பா இதெல்லாம் நான் ஆண்டவருக்கு செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? அங்கே சர்ச்சுக்கு வரதே பெரிய விஷயம் பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்லணும், நான் இதை தேவனுக்காக செய்தேன், இந்த காரியத்தை தேவனுக்காக செஞ்சு முடித்தேன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒருவேளை நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா மீதி இருக்கிற ஒரு 7 நாள்லையாச்சும் எதையாவது ஆண்டவருக்கு செஞ்சுருங்க. ஆமென். வரலையே? ஆமென். அது சபையை சுத்தம் பண்ணுறதா இருக்கலாம்,
எதையாகிலும் ஆண்டவருக்காக செய்கிற விஷயமா இருக்கலாம். சம்திங் உங்கள் அன்பின் பிரயாசத்தை நீங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 15 - 21 வரைக்கும் வாசிப்போம். அதுவுமன்றி சிப்ரால் பூவால், சொல்லுங்க சத்தமா, பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு இருக்கையில் பார்த்து மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் அதனால் எகிப்தின் ராஜா அழைப்பித்து என்ன என்று கேட்டான். அல்ல, பலமுள்ளவர்கள் முன்னே இது நிமித்தம் தேவன் நன்மை செய்தார், மிகுதியும் பலத்து போனார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும்ல, கவனிங்க. எகிப்து ராஜா ஒரு திட்டம் போடுறான். என்ன திட்டம்னா, அவங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்களை தவிர வேற ஊரில் யார் ஆம்பளை பிள்ளைங்களும், சொல்லுங்க சத்தமா, இருக்கக்கூடாது. அப்படி ஒரு காலத்தில் நம்ம இந்தியாவில் ஒரு சட்டம் இருந்துச்சு, பெண் பிள்ளைங்களும் என்ன பண்ணக்கூடாது, குழந்தைங்கள கள்ளிப்பால் ஊற்றி சாகடிச்சு, விதை போட்டு சாகடிச்சு, என்னென்னமோ பண்ணி இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் கர்த்தர் பார்த்துக்கிட்டார். அதுவும் ஒரு சட்டம் ஒன்று வந்துச்சு. என்ன சட்டம்னா, ஸ்கேன் பண்ணும்போது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பார்த்து சொல்லும்போது அதில் சில பேர் குழந்தையிலே சாகடிச்சிருவாங்க. இப்போ சமீபத்தில் சேலத்தில் ஒருத்தரை பிடிச்சாங்க போலீஸ். ஒரு ஸ்கேன் பண்ணி எல்லாருக்கும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கண்டுபிடிச்சி அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. நியூஸில் சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்த தகவல். எனக்கு தெரிஞ்ச ஒரு நகைச்சுவையான சம்பவம். சென்ட் ஆண்டனி ஹாஸ்பிட்டல்னு மாதவாரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. என் 2 பசங்களும் அங்கே தான் பிறந்தாங்க. 2 குழந்தையும் ஆப்ரேஷன். ஒரு குழந்தைக்கு 45,000 ரூபா. 2009ஆம் வருஷம் ஒருத்தன், 2010ஆம் வருஷம் ஒருத்தன். அப்படின்னா இப்போது கணக்கு பண்ணால் அந்த 45,000ன்றது 4.5 லட்சம் ரூபா. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க. அப்போ 2 பேருக்கு கணக்கு பண்ணால் 10 லட்ச ரூபா செலவு பண்ண மாதிரி இப்போ கணக்கு. அந்த இடத்துல அப்போ ஒருத்தன், நான் இந்த மாதிரி குழந்தைய செக் பண்ணுறதுக்காக அந்த போய் பார்க்கும்போது ஒருத்தன் எனக்கு முன்னாடி அப்போ ஸ்கேன் பார்க்குறதுக்கான அந்த ரைட்ஸு கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட். அப்போ சட்டம் போடலை. அப்போது காசு கட்டிட்டான், 300 ரூபா கட்டிட்டான், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பார்க்கறதுக்கு. 1 மணி நேரம் நர்ஸ் என்னென்னமோ பண்ணுறாங்க. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக நர்ஸு சொன்னாங்க, சார் உங்கள் குழந்தைய கண்டுபிடிக்க முடியல, இந்தாங்க உங்கள் காசுன்னு திருப்பி கொடுத்துட்டாங்க. அவனுக்கு ஒரே குழப்பம், ஏங்க எல்லாருக்கும் பார்த்து சொல்கிறீங்க, எனக்கு மட்டும் ஏன் சொல்ல மாட்டீங்க? அவங்க நகைச்சுவையாக சொன்னாங்க, நீங்கள் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது, சரியா? அங்கே நடந்த விஷயத்தை அப்படி சொல்கிறேன். ஏன் என் குழந்தைய ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கண்டுபிடிக்க முடியலன்னு அவன் கேட்குறான். அதுக்கு நர்ஸு சொல்கிறாங்க, உங்கள் குழந்தை கால் மேலே கால் போட்டுக்குதுன்ட்டாங்க. இப்போ இங்கே ராஜா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு? எகிப்து தேசத்தில் எங்கள் வீட்டை சார்ந்த பிள்ளைகளை தவிர வேறு ஆண் பிள்ளைகள் பிறக்கவே கூடாது அப்படின்னு இந்த மருத்துவச்சிகள், யார், நர்ஸ் போல டாக்டருக்கு உதவி செய்கிற அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிற. ஆனால் இந்த 2 பேரும் யாருன்னா எபிரேய ஸ்திரீகள். ஆமேன்னு சொல்லுங்கள். கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்கள மனையில் உட்காரும்போது, ஸ்ட்ரக்சரில் படுத்திருக்கும்போது அவன் இந்த குழந்தை என்னன்னு பார்த்துட்டு, பெண் குழந்தையாக இருந்தால் விட்டுருங்க, ஆண் குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணுங்க, சாகடிச்சிருங்கன்னு சொல்கிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ராஜாவுக்கு அவங்க பயந்ததை விட தேவனுக்கு அதிகமாய் பயந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இவங்க குழந்தைய சாகடிக்காமல் விடுற விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருச்சு? ராஜாவுக்கு போயிடுச்சு. உடனே என்கொயரி கமிஷன் வச்சு 2 பேரையும் அவன் ராஜா கூப்பிட்டு கேட்குறார், நான் சொன்ன காரியம் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குழந்தைய நீங்கள் உயிரோடு விட்டுருது என்னது, சாகடிக்க தானே சொன்னேன். அப்போது அவங்க சொல்கிறாங்க,
இந்த எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, இவங்க நல்ல பலமுள்ளவர்கள். ஆமென். நான் நிறைய பேருக்கு பிரசவம் பார்க்குற அந்த கண்டிஷனில் இருக்கிற யாராவது சகோதரிங்க வந்து இந்த வசனம் சொல்லி தான் ஜெபம் பண்ணுவேன். பிரசவ வேதனை வருமுன் ஆண் பிள்ளை பெற்றார்கள். வலி வேதனை இல்லாமல் குழந்தை பெருக்கத்துக்கு உதவி செய்யுங்கப்பான்னு ஜெபம் பண்ணி அவங்களை அனுப்பி வச்சிருது. ஆமென். அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. இவங்க நல்லா பலம் உள்ளவங்க. நாங்கள் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்துருது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ராஜா நல்லா கவனிங்க, ராஜா சொன்னதை அவங்க கேட்டு ராஜா சொல்படி அந்த குழந்தையை சாகடிச்சிருந்தாங்கன்னா 2-3 விஷயம் நடந்திருக்கும். ஒன்று என்ன நடந்திருக்கும், நல்ல வெகுமானங்களை கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? நல்லா காசு கிடச்சிருக்கும். ரெண்டாவது, கவர்மெண்ட்டில் ஒரு பொசிஷன் ப்ரொமோஷன், கொஞ்சம் ஹையர் பொசிஷன் என்ன பண்ணலாம், சீஃப் நர்ஸாக கூட உயர்த்திருக்கலாம். சொல்ல மாட்டீங்களா? ஆமென். மூணாவது, நல்ல கோட்ரஸ்ஸு அந்த மாதிரி எதாவது கிடச்சிருக்கும். ஆமென். இதுக்கெல்லாம் இவங்க ஆசைப்படாமல் தேவன் பேரில் வைத்த அன்புக்காக அவர்கள் செயல்பட்டார்கள். ஆமென். இதெல்லாம் அவங்க பார்வைக்கு பெருசாக தெரியல. நம்ம ஊரில் கூட குழந்தை பிறந்தா என்ன நடக்குதுங்க, ஆண் குழந்தை பிறந்துச்சின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், காசு எவ்வளோ தரணும் ஹாஸ்பிட்டலில்? பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்கிறீங்களா? 1000 ரூபாய். பெண் குழந்தை ஏமா அந்த ரேட்டு குறைச்சிட்டிங்க? ஆனால் ஏற்கனவே இவங்க நிறைய செலவு பண்ண போகிறாங்க, அதனால் அவங்ககிட்ட கம்மியாக வாங்கிக்கிறாங்களான்னு தெரியாது. இதில் கூட சில விஷயம் சொல்கிறாங்க. ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கு அடையாளம் சொல்கிறாங்க. இன்கமிங் அவுட் கோயிங்கா. இன்கமிங்னா பையன் ஒருத்தனை கூட்டின்னு வந்துடுவான், அவுட் கோயிங்னா பொண்ணு இங்கேருந்து வேறு வீட்டுக்கு போகுது. என்ன மாதிரிலாம் ஐடியா கண்டுபிடிச்சி வச்சுக்கிறானுங்க பாரு. சொல்லுங்க ஆமென். இப்போ குறிப்பு என்னன்னா, ராஜாவுக்கு செவி கொடுக்கிறத விட தேவனுக்காக அன்பின் பிரயாசம் பட்டதினால அவர்கள் குடும்பங்களை அவர் தழைக்கும்படி செய்தார். ஆமென் சொல்லுங்க. உங்கள் பக்கத்துலேயும் கைப்படி சொல்லுங்க, தழைக்கும்படி செய்வார். இந்த தழைக்கும்படின்ற வார்த்தையை தேடி பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போட்டிருக்குது, மல்டிப்ளே அண்ட் மைட்டி. ஆமென் சொல்லுங்க. உங்களை பலமுள்ளவர்களாகவும் மிகுதியாகவும் செய்வார். நல்லா ஒன்று சொல்கிறேன் கவனிங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஊழியர்கள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெருசாக எல்லாம் படிச்சுட்டுலாம் வரல. படிக்க வசதி இல்லாத சூழ்நிலையில் உங்கள் பாஸ்டர் எடுத்துங்க, 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டு ஊரை விட்டு வந்தாருன்னு சாட்சி சொல்லுவார். ஆமாம் தானே? அப்படி வந்தார். ஆனால் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டவங்க பைத்தியம் போல் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சாங்க. ரோட்டில் நின்று சத்தமாக பேசி கிராம ஊழியம் செஞ்சு ட்ராக்ஸ் கொடுத்து அவங்களால முடிஞ்ச எல்லா ஊழியம் செஞ்சாங்க. அவங்க சரியாக படிக்கலை ஒன்று. ரெண்டாவது, அவங்க பிள்ளைங்கள சரியாக படிக்க வைக்கிறதுக்கு அவங்களால முடியல, வசதி இல்லை. ஆனால் அப்படி இருந்தவங்களால நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி திடீர்னு திரும்பி பாருங்களேன் அவங்க சந்ததியை. அவங்க பிள்ளைங்க, ஏதாவது ஒரு பிள்ளைங்க அவங்க சந்ததி வெளி தேசத்தில் அங்கே தங்கி வேலை செய்யும்படி வீடு வாங்கி அங்கே பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வார். அப்படி நினச்சா நான் நினைக்கிறேன் பாஸ்டர் ஏஎம் டேவிட் ஏக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்குது. ஐயோ நல்லா கை தட்டுங்க, பொறாமப்படாதீங்க. ஆமென். அவர் வண்டி ஓட்டுற வேகம் என்ன, பாஸ்டமாக உட்காந்தாங்களும் கூட பார்க்க மாட்டார், ஓடுவார். நான் பார்ப்பேன் வண்டி ஓட்டிக்கிட்டே ஓடுற ஆள். ஆனால் அந்த அந்த வேகம் அந்த தியாகம்லாம் இன்னைக்கு யோசித்து பார்த்தா அவங்க குடும்பங்கள் இன்றைக்கி அவங்க பையன் ஒருத்தன் வெளி தேசத்தில் இருக்கிறான்றது அவன் செஞ்ச படிப்பு, அவன் செஞ்ச விஷயம் இல்லை, அவங்க தாய் தகப்பன் செய்த தியாகம், அவங்க செஞ்ச அன்பின் பிரயாசத்திற்கு தேவன் பலன் தந்திருக்கிறார். இது ஒரு உதாரணம். நிறைய நிறைய உதாரணம் சொல்கிறதுக்கு இருக்குது. சரிங்களா? இன்னொரு சபை நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் 2வது பாயிண்ட் வேகமாக போகிறேன். அந்த சபை வந்து சத்தியத்துக்காக பேர் போன சபை. சரியா? சத்தியம் பேசிட்டு ஜிப்பாவே இருப்பாங்க, ரொம்ப தியாகமாக இருப்பாங்க. நல்லா கவனிங்க. அந்த சபை வந்து எண்ணூரில் இருக்குது. அது பாஸ்டர் எனக்கு நல்லா பழக்கம். அந்த சபைக்கு நான் பல முறை பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க பையன் இதே போல் தான் சரியாக படிக்கலை. என்ன பண்ணலாங்க? சரியாக படிக்கலை. நல்லா கவனிக்கிறீங்களா? 10th கூட பாஸ் ஆகலை, ஃபெயிலு. ஏதோ ஒரு காரணம் திடீர்னு கேரளாவுக்கு ஒரு வேலையாக போயிருக்கான். போனவனே ஒரு ஊழியக்கார் வழியில் பார்த்து நிறுத்தி, நீ ஒரு பாஸ்டர் மகன் தானே? ஆமாம். உன்னை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச சொல்கிறார், ஒரு 2 நிமிஷம் நில்லுன்னு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். சில மாதங்களில் நீ அமெரிக்காவுக்கு போவ. ஆமென். அமெரிக்கா போகிற இடத்துல
ஒரு பெரிய ஊழியக்காரருடைய கான்ஃபரன்ஸுக்கு நீ போவ, அந்த இடத்துல போன உடனே கூப்பிட்டு அவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு, ரெடியாருன்னு சொல்லிட்டுக்கிறார். இந்த பையனுக்கு கை கால் புரியல ஒன்றும், என்னடா அது இங்கே வந்து இப்படி சொல்கிறாங்களே. உடனே அவன் கேரளாவிலேருந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்காரு, ஐயா இப்படி ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்குமா? அந்த டைம் அவர் பாஸ்போர்ட் கூட எடுக்கலை, சரியா? அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் சொன்னார்னா கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் உற்சாகப்படுத்தியிருக்கார். சென்னைக்கு வந்துட்டார். சில மாதங்கள் உருண்டு ஓடிச்சு. 6 மாதத்தை திடீர்னு சொன்னது போலவே அவன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி விசாக்கு அப்ளை பண்ணி அமெரிக்கா விசா கிடச்சிருச்சு. ஆமென். அமெரிக்காவுக்கு போயிட்டான். 4000 பேர் உட்காந்துருக்கிற பெரிய கான்ஃபரன்ஸ் அது. அப்போ திடீர்னு பிரசங்கம் பண்ணுற பிரசங்கியாளர் ஊழியக்காரர் பேசிக்கிட்டே இருந்து பிரசங்கத்தை நிறுத்திட்டு சொல்லியிருக்கிறார், இந்திய தேசத்திலிருந்து சென்னையிலேருந்து ஒரு ஊழியக்காரங்க வந்திருக்கிறார், அவர் பேர் ஜான் சாமுவேல், இங்கே யாராவது நிற்கிறீங்களா, ஏன்ச்சி நில்லுங்க நிற்கிறார். வாலிப பையனை ஏன்ச்சி நின்று இருக்கிறான். மேலே வா, உன்னை ஆண்டவர் ப்ளஸ் பண்ண சொல்கிறாரு. மேலே கூப்பிட்டு ஒரு பிளாங்க் செக்கு. ஆமே. அந்தம்மா மயக்கம் போட்டு ஊந்துட போகிறாங்க. சொல்லுங்க ஆமேன். பிளாங்க் செக்கு எவ்வளவுனா எழுதிக்கொண்டு சைன் பண்ணி கொடுத்துட்டார். வந்தான் இங்கே இந்தியாவுக்கு. தம்பி வந்து இன்றைக்கி எண்ணூரில் பயங்கரமான ஒரு பெரிய சர்ச்செலாம் கட்டி இப்போ அந்த ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு பிரதிநிதி அவன் தான். அந்த செக்கில் எவ்வளோப்பா போட்டேன்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், முதல் முறையாக 3 கோடி ரூபாய் போட்டுக்கிறான். அல்லேலூயா. இப்படிலாம் நடக்குமா? நடக்கும். நாம் செய்த அன்பின் பிரயாசத்தை தேவன் மறக்கிறவர் அல்ல. நீங்கள் இந்த வருஷ கடைசியில் சோர்ந்து வந்திருப்பீர்களானால் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் பண்ண ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் பலன் வருகிறது. தேவனுடைய கிருபை வருகிறது. உங்களுக்குரிய பிரதிபலன் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்தியாவுக்கு அந்த பாஸ்டர் வந்தார், அந்த செக்கு போட்டு கொடுத்தார்ல, அவர் வந்தார். நான் ஃபோன் பண்ணேன் அந்த தம்பிக்கு, எப்பா அவங்க ஆள் வந்தார பார்த்தியா? ஆனால் நீங்கள் வந்தீங்களான்னு கேட்டார். நான் வரல. நான் சொன்னேன், உன்னே வந்தால் கிட்ட கூட்டு போய் நிறுத்துவாங்க, நான் போனால் என்னை கூட்டு போய் நிறுத்துவாங்களா அப்படி கேட்டேன். நீங்கள் வந்திருந்தால் நான் உங்களுக்கு கோயில் பக்கத்தில் நிறுத்தியிருப்பேன் அப்படி சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, தேவன் எந்த விஷயத்தையும் அவர் மறக்கிறதுக்கு அல்ல. அன்பின் பிரயாசம் பட்டவர்களை ஆண்டவர் கண்டிப்பாக அவர்களுக்கு பிரதிபலன் கொடுக்கிறார். முதல் குறிப்பு என்ன சொல்லணும்னா, உங்களை அவர் தழைக்க பண்ணுவார். பக்கத்தில் சொல்லுங்க. என்ன வீக்காக சொல்கிறீங்க? நல்லா உற்சாகமாக நல்லா நடக்கிற மாதிரி சொல்லுங்க. தழைக்க பண்ணுவார். அல்லேலூயா. அற்புதமான தேவன் அவர். ஆமென். சொல்கிறீங்களா? 2024 செப்டம்பர் மாதம் திடீர்னு ஆண்டவர் என்னை லண்டனுக்கு கூப்பிட்டு போனார். அங்கே எனக்கு ஒரு ஆர்டினேஷனுக்காக நான் போனேன். எனக்கு யாரையும் தெரியாது. அப்போது ஐயா பாஸ்டர்கிட்ட மட்டும் சொன்னேன், ஐயா நான் அப்படி போகிறேன், ஏதாவது கனெக்ஷன் இருந்தால் கொடுங்க அப்படின்னு. ஐயா ஒரு 4 சபைக்கு கனெக்ட் பண்ணி விட்டு வந்தார். 4 சபையில் போய் பிரசங்கம் பண்ணேன். ஆமென். அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு, ஒரு ஊருக்குலேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு பல மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம். நம்ம இந்த பஸ்ஸில் ஏறி ட்ரெயினில் ஏறி போன பழக்கமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அதில் போய் தூக்கிட்டுலாம் பண்ண முடியாது. இவர்கிட்ட சொல்லிட்டேன், ஐயா எனக்கு நான் போன ஊருக்கு பேர் வந்து பேன்பரின்னு ஒரு ஊர், சரியா? அங்கே ஒரு சர்ச்சில் 2 சபை ஆராதனையில் பேசும்படி சொல்கிறாங்க. ஐயா அதுக்குள்ளே ஒரு சர்ச்சில் கனெக்ட் பண்ணிட்டார், 4 சர்ச்சு 2 வாரத்தில். அப்போ நான் யோசித்து பார்க்குறேன். அப்போது என்ன க்ரைடான்ற ஒரு இடத்துலேருந்து நான் போனோம். இந்த இடத்துலேருந்து அங்கே போனோம். போகிறதுக்கு 2.5 மணி நேரம், வரத்துக்கு 2.5 மணி நேரம். இப்போ பாஸ்டர் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு யாரும் தெரியாது, அந்த இடத்துக்கு போனோன்னா யாராவது வந்து என்னை கூட்டு போகிறதுக்கு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். உடனே ஒரு நம்பர் அனுப்புனார். ஒரு பிஸ்னஸ் மேன் நம்பர் அனுப்புகிறார். நீங்கள் பேசுங்க, கர்த்தருக்கு சித்தமான அவரே வந்து உங்களுக்கு கூப்பிட்டு போயிடுவார். ஆமென். அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன், இந்த சர்ச்சில் இங்கே இருப்பேன், நீங்கள் வர முடியுமான்னு. எனக்காக 2.5 மணி நேரம் புறப்பட்டு வந்து என்னை பிக்கப் பண்ணிவிட்டு மறுபடியும் 2.5 மணி நேரம் அந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்த்தார். இதெல்லாம் யோசிக்கும்போது நாம் இங்கே சின்ன சின்ன ஊழியங்களுக்கு, சில ஊழியக்காரருக்கு செய்கிற உதவிகளுக்காக தேவன் வேற எங்கேயோ சில நன்மையான காரியத்தை செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. ஆச்சரியம். அங்கே பிரசங்கம் பண்ண எல்லா சபைகளும் சொன்னாங்க, வழக்கமாக யாராவது இந்தியாவிலேருந்து வந்தால் 2 மாதம் தங்கி ஊழியம் செய்வாங்க, நீங்கள் 2 வாரத்தில் போகிறீங்களே அப்படின்னு. என்ன விஷயம்னா,
அடுத்த நாள் எனக்கு அமெரிக்கா போகிறதுக்கு இன்டர்வியூக்கு போகிறதுக்கான டேட்டு. அதனால் வேகமாக வந்தேன். அந்த அமெரிக்கா போகிற இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணேன். நான் அட்டன் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் எதுக்காக போகிறீங்க? நான் சொன்னேன், ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க, கெஸ்ட் ஸ்பீக்கராக போகிறேன். அடுத்த கொஸ்டின் கேட்டாங்க, வேறு நாட்டுக்கு எங்கேயா போயிருக்கிறான்னு. நேற்று தானே வந்தேன், அது இங்கிலீஷ்லேயே அடிச்சு விட்டேன். எஸ்டர்டே ஒன்லி ஐ எம் ரிட்டன் ஃப்ரம் யூகேன்னு. உடனே சாப்பா குத்திடுச்சு அந்த அம்மா. ஆமென். இப்போ அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு வழியை கர்த்தர் திறந்துருக்கிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நமக்கெல்லாம் அதுக்கு எந்த விதமான பேக்ரவுண்டு கிடையாது, ரெக்கமெண்டேஷன் கிடையாது, அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒருத்தர் என்னை பார்த்து சொன்னார், ஐயா உங்கள் ஃபேஸை பார்த்தாலும் சீல் குத்திடுவாயான்னாரு. நான் சொன்னேன், ஃபேஸை பார்த்துல கிரேஸை பார்த்து குத்துறான் பாவன். ஆண்டவரே கைத்தட்ட அந்த 12 பேரை நீங்கள் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. அவங்களுக்கு தான் என் சொல்கிற பாயிண்ட்டு புரியுது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அந்த 2 மருத்துவச்சிகள் அவங்க சந்ததிகளை தழைக்கும்படி செய்தார். அது ஒரு காரியத்தை சொல்லி நான் 2வது பாயிண்ட்டு போகிறேன். கவனிங்க, இந்த வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தவறு செய்யும்போது, அக்கிரமம் செய்யும்போது 4 தலைமுறைக்கு அவன் பதில் சொல்லியாகும். எத்தனை தலைமுறை? வழக்கமாக நமக்கு என்ன தெரியும்னா, இப்போ பாஸ்டரையாவே கேட்கலாம், ஐயா அப்பா பேர் நாங்க ராஜாமணியா, அப்பாவுடைய அப்பா பேர்? அதுக்கு இவர் யோசிக்கிறாரு. மரிய ஜோசப். அவருடைய அப்பா பேர் தெரியாது, தாத்தா பேரே நீடிக்குதாங்க. அப்போது 2 தலைமுறைக்கு பிறகு 3வது தாத்தா பேரே நமக்கு தெரில. அப்போ அந்த தாத்தா 4வது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி யோசித்து பார்த்தா நமக்கு ஆளும் தெரியாது, பேரும் தெரியாது. அவர் செஞ்ச தப்பு நமக்கு தெரியுமா? ஆனால் அவர் செஞ்சிருந்த ஒரு மிஸ்டேக்காக இருந்தால், ஒருவேளை யாரையாவது ஏமாற்றிருந்தா, யாரையாவது கொலை பண்ணி, உதாரணம் சொல்கிறேன், கொலை பண்ணியிருந்தா, அந்த சாபம் யார் வரைக்கும் சேரும்? 4 தலைமுறை, கிட்டத்தட்ட 360 வருஷம் அதை கேரி பண்ணணும் அவன். இது பைபிளுடைய ஆணை அது. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தருக்கு பயந்தால் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வார். உங்கள் பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, கை பிடிக்கிறதுக்கு முடியலையா? சொல்லுங்க, உன் நிமித்தம் 1000 தலைமுறையை தேவன் ஆசீர்வதிக்க போறார். கை தட்டி ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள சில கேள்விகள் வரும். எவ்வளோ ஜெபம் பண்ணோம், எவ்வளோ உபவாசம் பண்ணோம், எவ்வளோ காணிக்கை கொடுத்தோம், ஊழியத்தில் பங்கு கொண்டோம், என்ன கிடச்சிருச்சு, என்னத்துக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும், அடுத்த வருஷம்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிலாம் பிசாசு சொல்ல வைப்பான். ஆனால் நீங்கள் தைரியமாக சொல்லணும், என் அன்பின் பிரயாசத்தை தேவன் மறக்க மாட்டார். நான் செய்வதை தொடர்ந்து செய்வேன், தொடர்ந்து தேவனுக்காக ஓடுவேன். ஆமென் சொல்கிறீங்களா? இப்போ அந்த அன்பின் பிரயாசம் அங்கே முதலாவது விஷயம் என்ன நடத்தினதுன்னா, அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஜென்ரேஷன் உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து பலுக பண்ணி பெருக பண்ணி வல்லமையுள்ளவர்களாக மாற்றுவார். அது இங்கிலீஷ் ரொம்ப அழகாக போட்டிருக்குது, மல்டிப்ளே அண்ட் மைட்டி. சொல்லுங்கள் பக்கத்தில் கை பிடிச்சி. அமெரிக்கா ட்ரம்ப்பே கீழே ஊந்துருவான் போல இது. அப்படி சொல்கிறீங்க நீங்கள், தைரியமாக சொல்லுங்கள், மல்டிப்ளே அண்ட் மைட்டி. ஆமென். நீங்கள் செய்கிற இந்த அன்பின் பிரயாசத்திற்கு பலன் வருகிறது. அதனால் செய்ய வேண்டியதை இன்னும் தீவிரமாக செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. தேவன் அன்பின் பிரயாசத்தை மறப்பதில்லை. ஆமென். 2வது காரியம், நாம் தேவனுக்காக செய்கிற விஷயத்தில் நடக்கிற 2வது காரியத்தை வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்துட்டு யோசுவா 6லிருந்து 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு, நல்ல வார்த்தை கவனிங்க, கீழ்ப்படியாதவர்களோடு கூட, சொல்லுங்க, நோ லாஸ், நோ டேமேஜ். இவளை குறித்து சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, ரொம்ப பெரிய ஆள் இல்லை, நல்ல ஆள் இல்லை. அவன் பேர் ராகாப். சொல்லுங்க சத்தமா. செய்கிற வேலை என்ன தெரியுமா? வேசி. தன் சரீரத்தை பணத்துக்காக விற்று தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாள். தவறான செயல். நீதிமொழியில் வாசிக்கிறோம், வேசி அருமையான உயிர்களை வேட்டையாடுகிறாள். ஆனால் இவ இதுவரைக்கும் தப்பு செஞ்சவ தான். ஆனால் ஒரு சமயம் வருது, என்னன்னா, யோசுவா
இஸ்ரவேல் ஜனங்கள் பட்டணங்களை பிடித்து அந்த இடத்தை சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய விதத்தில் வேவுக்காரர்களை அனுப்புகிறான். அப்படி 2 பேரை அந்த ஊருக்கு அனுப்பிச்சாங்க. அந்த 2 பேரும் அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்க போகும்போது யார் வீட்டுக்கு போயிட்டாங்க? வேசி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற மாதிரி எங்கே வந்துட்டாங்க? வேசி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க இங்கே இருக்கிறாங்கன்ற விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருச்சு? ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு, போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு, மிலிட்ரிக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலையும் இவங்களை தேடிட்டு வரும்போது இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க. இந்த ராகா பெண்ணு வேசி பணத்துக்காக இதுவரைக்கும் அவன் வாழ்ந்ததான். ஆனால் இப்போது இந்த 2 பேர் சொல்கிறாங்க, நாங்கள் தேவனுடைய ஜனங்கள். ஆமென் சொல்லுங்கள். நாங்கள் இந்த இடத்த யுத்தம் செய்வதற்காக வேவு பார்க்க வந்திருக்கிறோம். அதனால் நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு எங்களுக்கு எந்த தீமையும் நடக்காமல் நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா நாங்கள் இந்த பட்டணத்தை அழிக்கும்போது உங்களை காப்பாற்றுவோம், உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படி சொன்னாங்க. அவள் எப்படி அவங்கள பாதுகாத்தான்னு தெரில. ஆனால் சேஃபாக அவங்க 2 பேரை சமாதானமாக ஏற்றுக்கொண்டு அங்கே பாதுகாப்பாக அவங்கள காட்டி கொடுக்காமல் வச்சுட்டா. நல்லா கவனிங்க. மிலிட்ரி ஆஃபீஸர் வராங்க, போலீஸ் ஆஃபீஸர் வராங்க, கேட்குறாங்க உங்கள் வீட்டில் 2 பேர் புதுசாக வந்தாங்களா? என்னவோ சொல்லி அவங்கள காப்பாற்றிட்டான். ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்கள். இப்போ இதே தான் இங்கேயும் கவனிங்க. ராஜாவுடைய சோல்ஜர்ஸ்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னால் அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? வெகுமதி கிடச்சிருக்கும். அவங்களுக்கு ஒரு கோட்டை சொந்த வீடு கொடுத்துருப்பாங்க. தேசத்துக்கு இவங்க நன்மை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த 2 பேர் தேவ ஜனங்களுக்கு செஞ்ச உதவி இருக்குதுல்ல, அவங்கள காப்பாற்றிட்டாங்க. அதனால அந்த 2 பேரும் அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, நாங்கள் திரும்ப இந்த ஊரை அழிக்கிறதுக்காக வரும்போது உங்களுக்கு நாங்கள் சொன்ன ஆணையிட்டபடியே உங்களை காப்பாற்றணும்னா நீங்கள் ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? சிவப்பு கலர் துணியை உங்கள் வீட்டு ஜன்னலில் கட்டி வைங்க. ஆமென். இந்த சிவப்பு துணி என்பது அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவள் இதுவரைக்கும் தவறு செஞ்சவ தான். ஆனால் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு. ஆமென். பிறர் உயிரை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு. நீதிமொழியில் வாசிக்கிறோம், மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் உன்னை உண்டாக்கினவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஆமென். அப்போ 2 பேரை காப்பாற்றினதுனால இவங்க வந்துட்டாங்க. இவங்களுக்கு எந்த தீமையும் நடக்கலை. அந்த 2 பேர் வந்து திரும்பவும் போய் அந்த ஊருக்குள்ளே போகும்போது யோசுவா சொல்கிற வசனத்தை வாசிங்க. 6:22 வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து. ஆணையிட்டபடியே யாவையும் போய் கவனிங்க, ராகாப்பையும் தகப்பனையும் தாயையும் முழு குடும்பத்தையும் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அல்லேலூயா. என்ன சொல்றாரு புரியுதா? குறிப்பு, இவ ஒருத்தி தான் அவங்களுக்கு உதவி செஞ்சா, ஆனால் அந்த குடும்பத்தையே கர்த்தர் காப்பாற்ற உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போ நான் நினைக்கிறேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப நாள் ஒரு தேசம் சண்டை போடுது, ரஷ்யாவும் உக்ரைனும். அந்த நியூஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பில்டிங்கெல்லாம் எரிஞ்சபடி இருக்குதுல, சில பேருதங்களாம் அப்படியே செத்தபடி கீழே விழுந்துருக்குது. அப்போ நான் நினைக்கிறேங்க, இந்த காட்சி எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, கவனிங்க, ஏரியாவே நெருப்பில் எரியப்பட்டிருக்குது, சூறையாடப்பட்டிருக்குது. எதிராளிகளை கை காலம் கட்டி இருக்கிறாங்க. சில பேர் வெட்டப்பட்டு விழுந்திருக்கலாம். கை கால் கட்டி எல்லாம் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கும்போது இந்த குடும்பம் மட்டும் தலை நிமிர்ந்து நடந்து வரும்படி செய்தார். ஆமென். நாம் படுகிற பிரயாசத்துக்கு தேவன் தருகிற பிரதிபலன் என்னன்னா, அந்த கீழ்ப்படியாதவர்கள் அநேகர் சேதமானார்கள், ஆனால் இந்த குடும்பத்துக்கு சேதம் இல்லை. அல்லேலூயா. 2வது குறிப்பை அவங்களுக்கு இப்படி சொல்கிறேன், உங்கள் குடும்பங்களை அவர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? அல்லேலூயா. ஆனால் சூழ்நிலை தலை குனிகிற மாதிரி வரும், ஆனால் கர்த்தர் நம் தலை குனிய விட மாட்டார், அவமானப்படுத்த விட மாட்டார். இந்த ராகாப் தவறு செய்த ஒரு வாழ்க்கை தான்.
நான் கடைசியில் மனமாற்றம் அடைந்து அவள் நிமித்தமாக தேவ ஜனங்களுக்கு உதவி செய்ததினால அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார், தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு செஞ்ச சில காரியங்கள் இருக்குதுல்ல, அந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் எந்த விதத்துலையும் ஷேமாக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை தலையை உயர்த்திடுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் சூழ்நிலை தலை குனிகிற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை தலை குனி விட மாட்டார். அங்கே ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும், உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். ஆச்சரியமான தேவன் அவர். அவருக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸ் பண்ண உடன்படிக்கையில் அவங்க கவனமாக இருந்தாங்க. நாம் கூட இந்த வருஷத்தை தொடங்கும் போது நிறைய உடன்படிக்கை பண்ணியிருப்போம். இதை செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம், இதை செய்வோம். ஆனால் நம்ம முதல் நாளே அந்த உடன்படிக்கை மீறிட்டு இருப்போம். ஏன்னா 1ஆம் தேதி நம்ம வாட்சினர் சர்வீஸுக்கு வந்து அட்டன் பண்ணதுனால அன்றைக்கி வழக்கமாக படிக்கிற பைபிளே என்ன பண்ணியிருக்க மாட்டோம், படிச்சிருக்க மாட்டோம். தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்க மாட்டோம். நைட்டு தான் ஜெபத்தில் தானே உட்காந்து வந்துட்டோம். அப்படி இல்லை, நாம் பண்ணுகிற உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ நம்ம சொல்கிற உடன்படிக்கையை அவர் செய்கிறதுக்கு கவனமாக பார்க்குறாரு. அவர் சொன்ன உடன்படிக்கை நிறைவேற்றுறதுலேயே அவர் கண்டிப்பாக தாமதம் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. தலை குனிகிற மாதிரி வரவங்க, ஆனால் தலை குனிய விட மாட்டார். கிளைமேக்ஸில் இறங்குவார் அவர். ஆமென் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சம்பவம் நமக்கு தெரியும். அவங்க சொல்கிறாங்க, ராஜா கூட இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணுறாங்க, இவங்களை எப்படியாவது காலி பண்ணணும். 1 மாதம் யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது. சொல்லுங்கள். அப்படி நமக்கு ஒரு சட்டம் வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயா ஒரு 3 மாதமாக சேர்த்து சொல்லுங்கள். ஒரு மாதம் இல்லை, எத்தனை மாதம் சேர்த்து சொல்லுங்கள்? ஒரு 3 மாதம் சொல்லுங்கள். அதுவும் நம்ம ஒரு பாஸ்டர் பையன் ஒருத்தர் இருக்கிறான் சித்தூரில். அவன் சின்ன பையன், அவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் ஜெபம் வச்சுருவார். அவன் கேட்டுக்கிறான், எங்களுக்கு லீவ் விடும் போதெல்லாம் ஜெபம் வச்சா நாங்கள் எப்போ தான் விளையாடுறது? கரெக்டு தான் அவன் கேட்குறது. டேய் பாஸ்டர் பிள்ளையாக பிறந்துட்டு அப்படி தான் நான் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லி அவனை இப்போவே ட்ரெயின் பண்ணுறோம். ஆமென் சொல்கிறீங்களா? அப்போ ராஜா கிட்டே சொல்கிறாங்க 30 நாள் ஜெபம் பண்ணக்கூடாதுல்ல. அப்புறம் அதே தானியல் சம்பவத்தில் வருது. இவங்க சம்பவத்தில் எக்காலம் சத்தம் கேட்கும் போது எல்லாம் தாழ விழுந்து கொள்ளணும். இவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. ஆமென். அப்போ சொல்கிறார் ராஜா, என்னை டென்ஷன் ஆகாதீங்க, 7 மடங்கு சூடாக்கிடுவேன். சூடாக்கு. 7 மடங்கு சூடாகிடுச்சு. கடைசி ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இப்பயாச்சும் பணிந்து கொண்டா நான் விட்டுறேன். அவங்க சொல்கிறாங்க, ராஜாவே இந்த விஷயத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நான் போல்ட்னஸ் பாருங்கள், நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். இந்த அக்கினிக்கு எங்கள் தேவன் தப்பிவிக்க வல்லவர். அப்படியே இல்லைனாலும் நாங்கள் அதை வணங்க மாட்டோம். அப்படி சொன்னாங்க பாருங்கள். தூக்கி போடுங்கடான்னு கட்டி போடுறாங்க. அந்த கட்டப்பட்ட அந்த கட்டு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு தெரியுமா? அது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது ரிப்பன் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அந்த நெருப்பு எதுக்கு பயன்பட்டுச்சுன்னா, அந்த கை கட்டு கால் கட்டை மட்டும் கட் பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்த செகண்ட் எனக்கு எப்படி தோணுதுன்னா, அடுத்த செகண்ட் அந்த ரூமு ஏர் கண்டிஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா முடி கருகல, ட்ரெஸ்ஸு இருக்கல, ஸ்கின்னு எரியல. ஆமென். அதை உற்று பார்த்துட்டு போட்டவங்க கூட சில பேர் கருகிட்டாங்களாம். அதில் ஒருத்தன் உற்று பார்த்து சொல்கிறான், ராஜாவே நம்ம 3 பேரை கட்டுண்டெல்லாம் போட்டோம், ஆனால் இங்கே 4 பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. 4ஆவது ஆள் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் பார்வைக்கு கடைசியாக தெரியுது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், முதல்ல ஆண்டவர் தான் இறங்கினார். இறங்கிட்டு அந்த ஏசி கண்டிஷன் மாதிரி அந்த ரூமை மாற்றி வச்சுட்டார். ஆமென். ஆனால் அவங்க தலை குனியிலே. இப்போ சொல்கிறாரு அதே ராஜா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற தேவனுடைய தேவனே தேவன் தலை குண விட மாட்டார். உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த ஃபயர்லேருந்து ஏஞ்சி வந்த உடனே பயங்கர கம்பீரமாக நடந்து வந்திருப்பாங்க. ஆமென். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், நீங்கள் பட்ட அன்பின் பிரயாசத்திற்கு உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆமென் சொல்கிறீங்களா? பக்கத்தில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு பாயிண்டோடு முடிய போகுது. அதையா சொல்லிட்டீங்க? சரி, இப்போ பார்க்கலாம். 2 பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க நான் பார்க்குறேன். முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? தழைக்க செய்வார். ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக இருக்கலாங்க,
ஆனால் உங்கள் குடும்பங்களை அவர் தழைக்க பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். என் கூட வந்திருக்கிற ஃப்ரெண்டு ஜாஷ்வா, அவங்க நாங்கள்லாம் ஒரே சண்டே கிளாஸ் சிஸ்டர் சாரால் நோஜி சர்ச்சு செட்டு. அவங்க அப்பாவுக்கு மரண தருவாய்க்குரிய ஒரு வியாதி வந்து, ஆனால் ஆண்டவர் அதை ஹீல் ஆக்கி இன்றைக்கி வாரம் எங்கேயாவது கிராம ஊழியம் செய்ய ஓடிடுவார். ஆமென் சொல்லுங்கள். அவங்க அம்மா ஜபத்தில் எல்லா நேரத்தில் ஜபத்தில் பங்கு கொள்கிறார். இவரும் மேக்சிமம் எல்லா இடத்துல ஊழியம். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னென்னா, இன்றைக்கி அவங்க தம்பி நாடாக சுற்றிட்டு வரான். ஆமென் சொல்லுங்கள். எந்த வீட்டில் தங்கி இருந்தாங்களோ அதே வீட்டை கர்த்தர் வாங்கிறதுக்கு உதவி செஞ்சார். இவ்வளோ பொறாமையாக இருப்பீங்க. இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற தழைக்க பண்ணுகிற ஒரு அனுபவம். ஆமென். இன்றைக்கி நம்ம நிலைமை சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நம்ம தலைமுறை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, நாம் அந்த ராகாப் செய்த அன்பின் பிரயாசத்துக்கு என்ன நடந்ததுன்னா, அவளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். எல்லாரும் தலை குனிஞ்சிருக்கிறாங்க. அந்த ஊரில் அவமானமாயிடுச்சு, வெட்டப்பட்டிருக்காங்க, ரத்தம் சிந்துதல், எரியுது பட்டணமே. ஆனால் இந்த குடும்பம் மட்டும் தலை நிமிர்ந்து வருது. ஆமென். அதே போல் இந்த வருஷம் முடிவுக்குள்ளே எங்கெல்லாம் நீங்கள் சவால்களை சந்தித்தீர்களோ, எங்கெல்லாம் உங்கள் குடும்பம் சொந்தங்கள் உங்களை எப்போ விழுவன்னு காத்திருந்து உங்களுடைய துக்கத்தை கொண்டாட நினைச்சாங்களோ, அந்த இடத்துல உங்களை தலை நிமிர பண்ணி அவர் நடக்க பண்ணுவார். அவர் அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கடைசியாக ஒரு சொல்லி முடிக்க போகிறேன். ஆமென். கடைசியாக நம்ம மட்டும் ஆமென் எக்ஸ்ட்ரா வருதேம்மா. அல்லேலூயா, ரைட். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், அது உங்களுக்கு தெரியாத ஒரு கோணத்தில் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 17 9 onwards. 9 15 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். ஒருத்தர் வாசிங்க, மீதி பேர் என்ன கவனிங்க. அம்மா நீ என்ன படிச்சம்மா? சோத்திரம். நான் தான் தமிழில் தெளிவாக சொல்கிறேனே. வாசிங்க. இப்போ நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த போய் தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் பார்த்து போது போதும். என்னை கவனிங்க. இப்போ குறிப்பு என்னன்னா, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். எலியா வாழ்ந்த நாட்களில் பஞ்சம் இருந்தது. ஆமென். பஞ்சம்னா என்னதுங்க? உடனே பஞ்சம் திரும்ப சொல்லக்கூடாது. பஞ்சம்னா என்னன்னா, அத்தியாவசியமான பொருள் எது கிடைக்கலையோ அதுக்கு பேர் பஞ்சம். மேபி அது தண்ணியாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம். சரியா? அன்றாட வாழ்க்கையில் கிடைக்காததுக்கு நிலைமைக்கு பேர் பஞ்சம். இப்போது ஆண்டவர் அதுக்கு முன்னாடி அவரை எங்கே போஷிச்சார்னா, கேரி தாற்றங்கரையில் உட்காந்து போஷிக்க வச்சார். ஆமென் சொல்லுங்கள். யாரை வச்சு போஷிச்சார்? காகத்தை கொண்டு போஷிச்சார். தமிழில் காகோன்னு போட்டிருக்குது, இங்கிலீஷ் பைபிளில் ரெவன்ஸ்ன்னு போட்டிருக்குது. ரெவன்ஸ்னா கழுகை போல உயரமாக பறக்கக்கூடிய பறவை. சரி, நம்ம காகத்தையே எடுத்துக்கலாம். காகத்துடைய தன்மையை என்னென்னா, புடுங்கிட்டு போகிறது. ஆமென் சொல்லுங்கள். ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, ஒரு ஆயா வடை சுட்டாங்களா, இந்த ஆயா இன்னும் வரைக்கும் உயிரோடு வாழ்ந்துருக்குது. வடை சுட்டாங்களா, எடுத்துகிட்டு போச்சான் காக்கா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. சரி, எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, காக்கா வச்சு அந்த எலியாவை போஷிச்சாராம். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஒரு காகங்கிட்ட கொடுத்தா நீங்கள் சாப்பாடு சாப்பிடுவீங்களா? இப்போ எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க. நேற்றுக்கு ஒரு அம்மா மூட்டை தோசை போட்டு, இட்லி போட்டு, மீன் குழம்பு, கறி குழம்பு உபசரிச்சாங்க. சோத்தை அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்கள். ஒரு காகங்கிட்ட கொடுத்து அமிச்சா நம்ம சாப்பிடுவோமா? ஏன்னா நம்ம பார்த்த காட்சி அப்படி இருக்குது. ஏன்னா ஒரு மீன் பாடியில் ஒன்று கறி எடுத்துன்னு போவான். அது மட்டனாக இருக்கலாம், ஆபரகமாக இருக்கலாம். போகிற வழியில் அந்த காகம் என்ன பண்ணுது? பாயில் பண்ணாமலே 1 கிலோ சாப்பிட்றோம் குத்தி. அது ஒரு பக்கம். சொல்கிறது ஆக்வர்டாக இருக்கும், ஆனால் சில விஷயம் பண்ணுறது அந்த காகத்துடைய சுவாபம். ரோட்டில் யாராவது எச்சத்து பீட் போயிருப்பாங்க, அந்த காகத்தை என்ன பண்ணோம்? அது இப்படிப்பட்ட ஒரு காக்கா கிட்ட உங்கள்கிட்ட சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவீங்களா? தூக்கி அடிப்போம் போடா. ஆனால் காகம் அவர் கொண்டு வந்து கொடுத்ததை அவர் அக்செப்ட் பண்ணி சாப்பிட்டார்.
எனக்கு இன்னொரு விஷயம், ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பிடிக்கிட்டு போகிற காகத்தையே கொடுக்கும்படி கர்த்தர் மாற்றிட்டார். பக்கத்தில் சொல்லுங்கள், காக்காவே சோபத்தை மாற்றிக்கிச்சான். நம்மளும் சோபத்தெல்லாம் மாற்றணும். வருஷம் முடிகிற வரைக்கும் இன்னும் அதே கோபம், அதே எரிச்சல், அதே போறாமை அப்படிலாம் இல்லை. வருஷம் முடிவில் உங்களை தாழ்த்தி உங்கள் சோபம் மாறுறதுக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்கள். ஆனால் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, எவ்வளோ பறவை இருக்குதுமா ஊர் உலகத்தில், ஆனால் காக்காக்கு மட்டும் ஒரு ப்ரிவிலேஜ், எல்லாரும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறான். காக்கா லாங்குவேஜ் மட்டும் நமக்கு தெரியுது, கூப்பிடுங்க. ஐயோ அழகாக அதுவும் வருது. இந்த ப்ரிவிலேஜ் எப்படிடா வந்துச்சுன்னு யோசித்து பார்த்தா, ஒரு வேளை சில நாட்கள் எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷிச்சதுனால காலங்காலமாக காக்காவுக்கு சாப்பாடு கிடைக்குது. புரியல? இந்து வீட்டில் போய் பாருங்கள், வட பாயாசத்தோடு காக்கா வா வான்னு போடுவான். அவன் ஒரு எலியாவை போஷிச்சதுனால காகம் ஜென்ரேஷனையே கர்த்தர் பிளஸ் பண்ணுற. ஐயோ கைத்தட்டுமா. ஆமென். அப்போ நீங்கள் கூட திடீர்னு உங்கள் மனசில் ஏவுதா, பாஸ்டர் ஃபேமிலியை கூட்டின்னு போனோம், தலைமை பாஸ்டர், சபை பாஸ்டர் கூப்பிட்டு போய் நல்லா பாஸ்டர் பிளஸ் பண்ணணும். ஆமென். வரலையே? ஆமென். அவங்க மனசார சாப்பிட்டு அவங்களை ஆசீர்வதிச்சாங்கன்னா நீங்கள் வேறு லெவல் ஆகிடுவீங்க. அல்லேலூயா. ஊழியர்களை நீங்கள் பிளஸ் பண்ணுறது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். இப்போ கவனிங்க, இந்த அம்மா கிட்ட, இந்த அம்மாவை தேடி போய் அந்த அம்மா வீட்டு எங்கே அட்ரஸ் எங்கெல்லாம் தேடல எலியா. இவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த அம்மா ரெடியாக இவர் பார்க்குற லெவலில் இருக்கிறாங்க. ஆமென். அதை நான் உங்களுக்கு இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா நீங்கள் காத்துட்ருக்கிறீங்களா? அந்த டைம் முடியுது. இப்போது உங்களுக்காய் அற்புதம் காத்திருக்கும். என் மகன் வரமாட்டானா நடந்துடும், என் மகள் வரமாட்டாங்களா நடந்துடும். அந்த அம்மா ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ ஐயா வந்தார், ஊழியக்கார். கவனிங்க, அப்பா நாடகம் மாதிரி நடிச்சு காட்டுறேன் போ அப்பா அப்படின்னு உட்காந்து, மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமான்றார். ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த அம்மா ஏற்கனவே ஆண்டவர் கட்டளையிட்டேன்னு சொல்லிட்டார்ல, விதவையை கொண்டு போஷிப்பேன்னு சொல்கிறதுனால அந்த அம்மாவுக்கு ஒரு உணர்வில் போய் தண்ணி கொண்டு வர போகிறாங்க. போகிற வழியில் இப்போது ஐயா சொல்கிறாரு, சாப்பிட்றதுக்கு அப்படியே ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த அம்மா இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு கம்முன்னு போகலாம்ல, இல்லை, உள்ள நிலைமை அப்படியே சொல்லுது. ஐயா எங்கள் வீட்டில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, நாங்கள் சாப்பிட்டுட்டு, இது நான் விஷமாக இது சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு, சாப்பிட்றதே வாழ்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. நாங்கள் 2 அடை சுடுறதுக்கு சில விறகு துண்டுகளை பொறுக்க வந்திருக்கிறோம். ரைட், நீ சொன்னபடியே செய், ஆனால் முதல் அடையை எனக்கு கொண்டு வான்றார். அதனால் கவனிங்க, அதை இப்படியே வச்சுக்கலாம். 2 அடை வரப்போகுது, 2 ரொட்டி வச்சுக்கிங்களேன். ஒரு ரொட்டி குழந்தைக்கு, இன்னொரு ரொட்டி யாருக்கு? இந்த அம்மா சாப்பிட்ணும். இந்த அம்மா ரொட்டியை இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணுது. சரி நான் சாப்பிட்லாம்லாம் பரவாயில்ல, ஊழியக்காரை போஷிக்கணுன்ட்டு அந்த ஒரு அடையை அவருக்கு முதல் அடையை சுட்டு கொண்டு வந்து கொடுத்துருச்சு. இப்போ அவர் சாப்பிட்டார். சாப்பிட்டு கை கழுவிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மான்னு ஏதாவது சொல்லியிருப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போது அந்த அம்மா வீட்டுக்கு போகுது. எங்கே போகுது? நீங்கள் கோதுமை மாவை எங்கே கொட்டி வச்சுருப்பீங்க? ஒரு டப்பாவில் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, சரியா? நீங்கள் கடைசி மாவு 2 அப்பத்தை சுட்டுட்டீங்க, ரொட்டி சுட்டுட்டீங்க, அப்பத்தை சுட்டுட்டீங்க, அடையை சுட்டுட்டீங்க. இப்போ அந்த அம்மா திரும்ப வீட்டுக்கு வந்து அந்த சொம்மை வந்து வைக்குது. அந்த டப்பாவை பார்த்தா மறுபடியும் மாவு ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் என்ன எதில் வைப்பீங்க? பிளாஸ்டிக்கில் இதில் ஒன்று வச்சுருப்பீங்க. அந்த எண்ணெய் டப்பா பார்த்தா மறுபடியும் ஃபுல்லாக இருக்குது. ஆமென். அதை இப்படி கால்குலேட் பண்ணுறேன். யாரை கேட்குறது? உன்னைய கேட்கட்டமா? ஒரு கேள்வி. ஒரு மாதத்துக்கு எத்தனை பாக்கெட் வாங்க வீட்டுக்கு? யோசிச்சு சொல்கிறியா இல்லை அடுத்த வாரம் சொல்கிறியா? 10 பாக்கெட்டாமா? ஊற்றி ஊற்றி செஞ்சுதான். ரைட், சரி, இந்த அம்மா கணக்கே எடுத்துக்கலாம். 10 பாக்கெட்டு ஒரு மாதம். ஒரு மாதம் எத்தனை பாக்கெட்டு? இப்போ டிசம்பர் மாதம் ஒரு 3 பாக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்குவேன், கலகலா அது எல்லாம் சொல்கிறது. ரைட்டா? ரைட், சரி, 10 நம்ம கணக்கில் வச்சுக்கோ. ஒரு மாதத்துக்கு 10, நான் 12 மாதத்துக்கு எவ்வளோ? அதை டக்குன்னு சொல்லணும். 120. 120 அப்படியே போடுங்க. 360. சரியா? அதில் ஒரு 6 மாதம், ஏன்னா 3 வருஷம் 6 மாதம் பஞ்சம். சரியா? இப்போ 360 + ஒரு 60 எவ்வளோ ஆச்சு?
420 லிட்டரு ஒரு ஃபேமிலிக்கு. ஆமீன் சொல்லுங்க. இப்போ நான் நினைக்கிறேன் அதுக்கு என்ன நடந்திருக்குன்னா, இந்த அம்மாவுக்கு ரூட்டு தெரிஞ்சிச்சு, எடுத்த உடனே மாவு வந்துட்டுக்குது. அப்போ அந்த அம்மாவுக்கு ரூட்டு தெரிஞ்சிருச்சு, எடுக்க வந்துன்னே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இந்த அம்மா வீடு தான் ரேஷன் கடை மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஊர் ரேஷன் கடை எப்படி தெரியுமா? போடுவான் கரெக்டாக பாமாயில் காலி ஆட்சின்றுவான். பார்த்துக்கிறீங்களா? அரிசி இதெல்லாம் ஃப்ரீ தான். அந்த எண்ணெய்க்கு கொஞ்சம் டிமாண்டு ஜாஸ்தி. என்ன வரலாமா, வரும்போது சொல்லி அனுப்புகிறேன்னோ அதுக்குள்ளே பில்லை காட்டி எழுதி வேறு எங்கன்னா கொடுத்துருவான். அப்போது அந்த வீட்டில் அந்த ஏரியாவில் நான் நினைக்கிறேன் ஒரு சாதாரண ஒரு 100 வீடு வச்சுக்கலாம். எத்தனை வீடு? ஒரு சதமாக சொல்லுங்களேன். ஒரு வீட்டுக்கு 420 லிட்ரு. சரியா? அப்போ 100 வீட்டுக்கு எவ்வளோ ஆச்சு? 420 × 100 எவ்வளோம்மா? 4200 லிட்ரு. அப்படியா? அதுவும் கரெக்டு தான். சரி, 42000 லிட்ரு. அப்போ நான் அது இப்படி சொல்கிறேன், அது 100ன்னு சொன்னது ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக. அப்போ எத்தனையோ பேரலாக 1000 லிட்டர் அந்த வீட்டில் வருவதற்கு கர்த்தர் உதவி செஞ்சார். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். பஞ்ச காலத்தில் தன் அன்பை வெளிப்படுத்தினதுனால அவளுக்கு கிடைத்த மேன்மை என்ன தெரியுமா? தாராளமாய் கொடுக்கும்படி செய்தார். ஆமென். இந்த வருஷம் உங்கள் கையில் காசு இல்லையா? ஏடிஎம்மில் எடுக்கிறதுக்கு பணம் இல்லையா? பேலன்ஸ் இல்லையா? நாள் ஒன்று வருகிறது, தாராளமாய் நீங்கள் கொடுப்பீர்கள். தாராளமாய் உங்களை கர்த்தர் செய்ய வைப்பார். ஆமென். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, மெசேஜ் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க நீங்கள். இப்போ நீங்கள் 3 பாயிண்ட்டு, நான் 1 2 3 ஏன்ச்சு ஓடுறாதீங்க. நீங்கள் குறிப்பாக சொல்லணும். சரியா? 3 பாயிண்ட் நீங்கள் எவ்வளோ கவனிச்சிங்கன்னு நான் பார்க்க போகிறேன். நம்பர் 1, தக்கப்பா ரெண்டு மாதிரி சொல்கிற மாதிரி தெரியும். சொல்லுங்கள், தழைக்கும்படி செய்தார். ஆமென். நீங்கள் படுகிற அன்பின் பிரயாசத்திற்கு பிரதிபலன் என்ன? உங்கள் சந்ததிகளை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் மிகுதியாய் பலத்து இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது, ராகாப் செஞ்ச அந்த அன்பின் பிரயாசத்துக்கு நடந்த விளைவு என்னன்னா, ஒரே தலை குனிஞ்சு நிற்குது. எல்லாமே அவமானமாக இருக்கிறாங்க, எரிந்திருக்குது, சாம்பலாக இருக்குது. ஆனால் இந்த குடும்பம் மட்டும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். உங்களை எங்கேயும் கர்த்தர் தலை குனிய விட மாட்டார். ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மூன்றாவது, பஞ்ச காலத்தில் ஒரே ஒரு அடை தான். அவர் நினச்சிருந்தா அதை சாப்பிட்டு ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு அடையை முழுமையாய் தேவனுக்காய் கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்ததின் விளைவு என்னன்னா, 3 வருஷம் 6 மாதம் ஒரே பஞ்சம் இருந்த ஊரை தாராளமாய் கொடுக்கும்படி அவளை மாற்றினார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க இந்த 3 வார்த்தையை. உங்களை தழைக்க பண்ணுவார், உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், உங்களை தாராளமாய் கொடுக்க பண்ணுவார். அல்லேலூயா. கைத்தட்டி ஆமேன்னு சொல்லுங்களா? ஆமென். இந்த வருஷ கடைசியில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்கு செஞ்ச அந்த அன்பின் பிரயாசத்தை நிறுத்தாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவருக்காக ஓடுங்க. உங்களை அவருடைய அன்பின் பிரயாசத்திற்கு ஏற்ற பிரதிபலனை தந்து ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எவ்ரிபாடி ஸ்டாண்ட் அப். ஜெபம் பண்ண போகிறோம். ஏஞ்சிக்க முடியாதவங்க கொஞ்சம் தூக்கி விட்ருங்க, டைம் இல்லை. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்பு தேவ சபையே, நீ ஆண்டவருக்காக செய்கிற அந்த அன்பின் பிரயாசத்தை தேவன் மறக்கிற தேவன் அல்ல. ஆரம்பத்தில் சபையை ஓடி ஓடி வந்து பெருக்குனல்ல, அவருக்காக வேலை செஞ்சல, ஆண்டவர் ஒன்று விட்டாரா? உன்னை சொந்த வீடு வாங்க வச்சிட்டார்ல, நல்ல வீடு கொடுத்துருக்கிறார்ல, உன் பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலம் கொடுத்துருக்கிறார்ல. சொல்லுங்கள், நன்றி சொல்லு. ஆண்டவரே, எங்களை நீ தழைக்க பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை மல்டிப்ளே பண்ணி எங்களை மைட்டியாக வச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசியில் ஒருவேளை பிசாசு உங்களை அதரியப்படுத்தலாம். என்னத்தை நீ பார்த்துட்ட? உனக்கு என்னத்தை செஞ்சிட்டாரு? உனக்கு எதுவுமே கிடைக்கலையே, எதுவுமே கொடுக்கலையே, இன்னும் ஆண்டவர் ஆண்டவர்னு இருக்கிறேன்னு சொல்கிறானா? சொல்லுங்கள், அன்பின் பிரயாசத்தை தேவன் மறக்கிறவர் அல்ல.
என்னுடைய பிரயாசத்துக்கு பலன் வருகிறது, என்னுடைய ஆசீர்வாதம் வருகிறது. அதை யாராலும் தடை செய்ய முடியாது. ஓ நன்றி அப்பா. தவறு உள்ள வாழ்க்கை வாழ்ந்த ராகாப் தான். ஆனால் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, நன்மை செய்யும்படி மாறினார். இந்த வருஷம் முடிவுக்கு போகிறோம். ஒரு நீங்களும் கூட அந்தரங்கமாய் மறைமுகமாய் தேவனுக்கு பிரியமில்லாமல் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நீ பிறரை காப்பாற்ற வேண்டிய கடமை உன்னிடத்தில் இருக்கிறது. ஒப்பு கொடுத்து சொல்லலாம், ஆண்டவரே, அவள் அன்பின் பிரயாசம், பணத்துக்காக தான் வாழ்கிறவள், சரீரத்தை விற்கிறவள். இப்போ ராஜா இடத்துலேருந்து ஆள் வந்து சொல்கிறான், நீ உண்மையாக சொல்லிட்டா நாங்கள் வெகுமதி தருவோம், வேலை வாங்கி தருவோம், கோட்ரஸ் தருவோம். ஆனால் அதுக்கெல்லாம் அவள் செவி கொடுக்கலை. அன்பின் பிரயாசத்தை வெளிப்படுத்தினார், தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். ஊரே சேதமாக இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு சேதம் ஒன்றுமே வரலை, சேதம் ஒன்றுமே வரலை. உன்னை உன் குடும்பத்தை சேதத்திலே ஆண்டவர் விலக்கி தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எல்லாவற்றுக்கும் மேலே பஞ்ச காலத்தில் வழியே இல்லை, எல்லாமே பஞ்சம். ஆனால் அந்த பஞ்சத்தில் the priority of God, தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவள் அன்பின் பிரயாசத்தை வெளிப்படுத்தினால் பாருங்க, மாவு எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது, எண்ணெய் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. அதுபோல் வாழ்க்கையில் வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது. பெற்றுக்கொள், கை தட்டி நன்றி செலுத்து. எஸ், வருகிறது. இனி உன் வீட்டில் தாழ்ச்சி இல்லை, குறைவு இல்லை, பஞ்சங்கள் இல்லை. உன்னை கொண்டு அநேகரை அவர் போஷிக்க போகிறார். ஓ நன்றி அப்பா. எல்லாம் கை உயர்த்தி, ஆண்டவரே அந்த அன்பு மட்டும் குறையாமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லி ஒரு சரணத்தை பாடின பிறகு பாஸ்டர் ஜாஷ்வா வந்து இறுதியாக ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கையை தட்டி, ஆராதிப்பேன் இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு, ஓ முழு பலத்தோடு. ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினி. ஆமென்.